ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பன்னு மாதிரி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நமக்கு அதிக பொருள் எல்லாம் தேவையில்லைங்க. 3 பொருள் இருந்தாலே போதும், நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சீனிக்கிழங்கு வச்சு தாங்க இதை செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு 2 சீனிக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போது நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. 2 கிழங்குலையும் நான் தோல் சீவி எடுத்துட்டேன். தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேக வைக்க தாங்க போகிறோம். அதனால் ரொம்ப பெருசாவோ சின்னதாவோ கட் பண்ணணும் அப்படிங்கிற அளவெல்லாம் கிடையாது. ரஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணின கிழங்கை அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கங்க. இது கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் இருக்குங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க. கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள், நிறம் மாதிரி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இறங்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வெந்திருந்தால் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு கிழங்கை மட்டும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோக் வச்சு மசிச்சிக்கிறேன். நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மசிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துருங்க. சூடாக இருக்கிறதுனால நான் ஃபோக் வச்சு மசிச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இப்போ இதில் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற கிழங்கோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கங்க. நான் சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மிதமான இனிப்பில் இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவு கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. கிழங்கும் சூடு தணிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்பூன் எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சிக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நம்ம சேர்த்த அளவுகள் சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு மாவு பக்குவத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் எடுத்த அளவுகளுக்கு இன்றைக்கி 13 பீஸ் வந்திருக்குங்க. இப்போ இதை பொரிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து ஒரு பக்கம் செவந்து வரட்டும். இது வேக பார்த்திங்கன்னா மேலே நல்லா பன்னு மாதிரி எழும்பி வரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எழும்பி வந்திருக்கு. நல்லா வெந்தும் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இதை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க நல்லா வெந்து வரதுக்கு. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இல்லைங்களா? இந்தளவுக்கு நல்லா வெந்து செவக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் சீனி கிழங்கு கட்லெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.